ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம். குரு சாரவினர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான பதிவும் ஷிரடியில் நடந்த அற்புதங்களோட தொடர்ச்சி தான். எப்படி ஷிரடி போகும்போது சர்க்கரை விரதம் இருந்து நான் போனணும், அதே மாதிரி வேறு சில விரதங்களும் இருந்திருந்தேன். அது என்னென்னா, எனக்கு பிடித்தமான உணவுகளை தவிர்த்துட்டு டிக்கெட் கிடச்சி ஷிரடி போய் பாபா பார்க்குற வரைக்கும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதையும் விட்டுட்டு முழுமையாக இருக்கணும். ஏன்னா டிக்கெட் கிடைக்கல, நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு சொல்லி நான் வீடியோவை போடவே இல்லை. அதையும் நான் வீடியோ போடுறேன். அதோட என்ன சொல்கிறது, இன்னொரு விரதமும் இருக்குது, இன்னொரு விஷயமும் நான் கடைப்பிடிச்சிருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சமான உணவுகள்லாம் விட்டுருந்தேன். என்னென்ன உணவு பொருட்கள்னால், ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த வெரைட்டி சாப்பாடு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். லெமன் சாதம், தக்காளி சாதம், இந்த புளியோதரை, அந்த மாதிரி புலாவ் சாதம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிடாம ஷிரடி போகிற வரைக்கும், பாபா பார்க்குற வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு விரதத்தை நான் எடுத்திருந்தேன். அதையும் முழுமையாக பண்ணி முடிச்சிருந்தேன். ஸோ ஷிரடியில் போய், ஆனால் சர்க்கரை விரதம் இருக்கும்போது நான் பாபாட்ட ஒரு கண்டிஷன் வச்ச மாதிரி, மாமா எனக்கு சமாதி மந்திர் தவிர வேறு இடங்களில் நீங்கள் சர்க்கரை விரதத்தை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் ஸ்வீட் எனக்கு தந்தீங்கன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நான் மனசில் வேண்டுதல் வச்சுருந்தேன். ஆனால் இந்த விரதத்துக்கு நான் எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஆனால் நான் யோசிக்காமலே எனக்கு நடந்த ஒரு விஷயங்கள் என்னென்னா, அதே சர்க்கரை விரதத்தை எப்படி எனக்கு முடிச்சு வச்சாரோ, அவரோட ஆசீர்வாதத்தால் அவரோட பிரசாதம் கொடுத்து எனக்கு முடிச்சு வச்சாரோ, அதே மாதிரி சாவடி ரோலம் பார்த்துட்ருக்கிறதுக்காக நம்ம நிற்கும்போது துவாரகா மாயிலிருந்து பாபாவோட பிரசாதம் கொண்டாந்து வெளியே தராங்க. புளியோதரை கொண்டாந்து தந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் கையில் வாங்கினது சர்க்கரை கூட கிடையாது, அதாவது ஸ்வீட்டு கூட கிடையாது, ஸ்வீட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கூட கிடையாது. ஃபஸ்ட்டு நான் புளியோதரை தான் வாங்கினேன். நான் எதுவும் தராங்க அப்படின்ற மாதிரி தான் போய் கை நீட்டும்போது பார்த்தா அதில் புளியோதரை இருந்தது. எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்புறம் நான் அதை வாங்கிட்டு திருப்பி நம்ம கிளம்பும் போது சாவடி உள்ளலாம் முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு, ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல யாருமே இல்லை, எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நாங்கள் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவாக கிளம்பிக்கிட்டு இருந்தோம், பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் குரூப்பில் இருந்த ஆட்கள்லாம் ஒவ்வொருத்தர் அப்போ தான் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக போயிருந்தனால. ஸோ அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க. எல்லாருமே ஒன்றா போய்க்காண்டவங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தோம். நாங்கள் முன்னாடி கோயிலுக்கு வரிசையில் நிற்கும் போதும், ஃபஸ்ட்டாக நிற்கும் போதும் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிது. அதேமாதிரி லாஸ்ட்டாக கிளம்பி போகும்போது கூட அந்த இடத்துல எனக்கு புலாவ் சாதம் மாதிரி பாபா கொடுத்துருந்தாரு. லாஸ்ட்டாக கிளம்பி போகும்போது சாவடி ரோலாம் முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது திரும்பவும் கையில் பிரசாதம் கிடச்சிருந்தது. ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையும் நான் எந்தெந்த விஷயங்களெல்லாம் பாபாவுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தனோ, பிடிச்சமான விஷயங்கள் எனக்கு நான் எதிர்பார்க்காமலே ஒவ்வொன்றா என் கையில் அதே ஃபுட்டு திருப்பி என் கையில் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இது கோயில்கிட்ட மட்டும் இல்லை, வேறு சில இடங்கள் வெளியே போகும்போதும் இதே ஒரு விஷயம் நடந்தது. அடுத்த நாள் எல்லாருமே கிளம்பி எல்லோரும் போயிட்டாங்க. நாங்கள் எங்கள் குரூப்பில் ஒரு 4-5 பேர் மட்டும் எல்லோரும் போகலை. ஸோ அங்கேயே ஷிரடியிலே தங்கியிருந்து பாபா சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4-5 பேர் மட்டும் ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு எப்போவுமே சாய் ஆசிரமத்துக்கு ஃபுட்டு வாங்குறதுக்கு ஒரு ஹோட்டல்லேருந்து போய் வாங்குவாங்க. அந்த ஹோட்டலுக்கு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் நேரடியாக போய் சாப்பிட்டுக்கலாம், 4 பேர் எனக்கு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் 4 பேரும் போகிறோம். மதியான சாப்பாடு நான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் சாப்பிடல, என் குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் குழந்தைக்கெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு கடைசியாக போனப்போ ஹோட்டலில் ஃபுல்லாக சாப்பாடு காலி ஆகிடுச்சு. இருந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா லெமன் சாப்பாடு மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லி அதுதான் அப்போ தான் கொண்டாந்து வைக்கிறாங்க அந்த சாப்பாடை. அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் ஆகிடுச்சு. எனக்கு கூட இருந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் அந்த சாப்பாடு விட்டுருந்தேன்னு சொல்லி, பாபாவுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி விட்டுருந்தேன்னு சொல்லி தெரியும். அவங்களுக்கும் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம், எனக்கும் அந்த ஃபுட்டு பார்த்துட்டு ஆச்சரியம். ஏன்னா இது யாருக்குமே கிடைக்கல, பர்டிகுலராக எனக்கு மட்டும் தான் அந்த இடத்துல கிடச்சிச்சு. அதை பார்த்துட்டு, அக்கா இங்கே பாரு, நான் எல்லாத்தையும் சொன்னேன், அக்கா இங்கே பாருங்கள், நான் பாபாவுக்காக இந்த சாப்பாடு நான் வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தேன், அவரே கொடுக்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. எல்லா விஷயங்களும் என்னென்னலாம் நான் வேணான்னு சொல்லி இது பண்ணி வச்சுருந்தனோ எல்லாமே அவரோட ஆசீர்வாதத்தால் முழுமையாக கிடச்சி
நான் அங்கேயே ஃபுல்லாக என் விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுட்டு பரிபூர்ணமாக வந்து விரதத்தை வந்து முடிச்சு வச்சுருந்தார் பாபா எனக்கு. ஸோ எனக்கிட்ட வந்து ஷீரடியை தவிர எந்த ஒரு கோயில்லையும் வந்து இப்படி நம்ம விரதம் இருந்து போகும்போது இந்த மாதிரிலாம் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு இது வரைக்கும் நான் அப்படின்னு வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் பாபாவோட கோயிலில் ஷீரடி மண்ணில் அவரோட கருணைக்கு வந்து அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஷிரடியில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போனதுக்கு, விரதம் இருந்து போனதுக்கு ஒவ்வொரு விஷயமா எனக்கு வந்து அவர் பார்த்து செஞ்சு அவ்வளோ ஒரு நிறைவாக அந்த நாட்களெல்லாம் போச்சு. ஷிரடியில் ஃபுல்லாகவே ஃபுல்ஃபில் தான், எந்த ஒரு அதில் டவுட்டே கிடையாது அந்த இடத்துல. ஸோ ஷிரடியை பொறுத்தளவுக்கு எப்போவுமே நம்ம எந்த ஒரு விரதமுமே இருக்காமல் போனால் கூட நம்மளுடைய வேண்டுதல்களும் சரி, பாபாவோட ஆசீர்வாதம் சரி, முழுமையாக கேட்காமலே தானாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு நமக்கு தேவை வந்து உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் போதும் சாராம். ஆனால் நம்ம விரதம் மேற்கொண்டு போகும்போது அதோட பலன் வந்து இன்னும் பல மடங்கு அதிகமாக தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் குறையவே குறையாது. ஸோ தொடர்ந்து இது போல் அற்புதங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நடக்கணும். ஸோ மேலும் அடுத்தடுத்து பாபாவோட அற்புதங்கள் பார்க்குறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.